Hello everyone, welcome to MR.G Tech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம Android மொபைல்ல நம்ம எப்படி வந்துட்டு மொபைல்லயே ஸ்டாப் வாட்ச் வந்து எப்படி ஆன் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கறோம். சோ நார்மலா இந்த மாதிரி ஃபோன் வச்சிருக்கீங்கன்னு நீங்களே இந்த ஐகான் ஹோம் பேஜுக்கு போயிருங்க. சோ இங்க எல்லா ஐகானுமே இருக்குமா? இதல பாத்தீங்கன்னா clock அப்படினு சொல்லி ஆப் இருக்கும். clock. சோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துருவீங்க. அதுல கீழ பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில நீங்க தேடி பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு ஸ்டாப் வாட்ச் அப்படினு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க கீழ தேடினீங்கன்னா. சோ ஸ்டாப் வாட்சை தொட்டிங்கன்னா நீங்க ஸ்டாப் வாட்சோட ஸ்கிரீனுக்கு வந்துருவீங்க. கீழ பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க ப்ளே பட்டன். ஸ்டார்ட் பட்டன். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாப் வாட்ச் ஆன் ஆகி ஓட ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 3 செகண்ட் 4 செகண்ட் அப்படினு ஓட ஆரம்பிச்சிரும். சரியா? மறுபடியும் கீழ இருக்க அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நின்றும். சோ நீங்க டைமிங் எடுத்துக்கலாம். சைடுலயே பாத்தீங்கன்னா ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்திருப்பாங்க ஏரோ மாதிரி. அதை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் 0க்கு வந்துரும். மறுபடியும் அமுத்துனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டாப் வாட்ச் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வாட்ச் மொபைலில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாக் அப்படிங்கிற அந்த ஐகான் இருக்குது பார்த்தீங்களா ஆப்பு, அதுக்குள்ளே தான் உங்களோட ஸ்டாப் வாட்ச் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஸ்டாப் வாட்ச் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.